ஹாய்ங்க. இன்னைக்கு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட், ரியலிசம் ஆர்ட். இந்த 2 ஆர்ட் ஃபார்மோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? இதோட அடிப்படை என்ன? அப்படின்றத பத்தி பார்ப்போமா? பை டெஃபினிஷன் ரியலிசம் ஆர்ட் அப்படின்னா, உயிரோட இருக்கிற பொருட்களும், உயிர் இல்லாத பொருட்களையுமே இருக்கிறத இருக்கிறபடி வரையறது பேரு ரியலிசம். அதாவது ரியலிஸ்டிக் லைட், ஷேடோ கண்டிஷன்ஸ், ரியலிஸ்டிக் கலர் கண்டிஷன்ஸ், ரியலிஸ்டிக் ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த மாதிரி அடிப்படைகளை எடுத்து வரையறது ரியலிசம் ஆர்ட். ரியலிசமில் நம்ம ரியாலிட்டியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இதுதான் மெயின் மோட்டோவாக எடுத்துக்கிட்டு நம்ம படம் வரைவோம். அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டில் நம்ம இன்னர் வேர்ல்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம இன்னர் வேர்ல்டில் என்ன அடிப்படையிலலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னா, காம்போசிஷன் இருக்கா, கலர் பேலன்ஸ் இருக்கா, என்ன எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், ரிதம் இருக்கா, இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம இன்னர் வேர்ல்டை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இது தாங்க டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் ரியலிசம்க்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃப்ளவர் பெயிண்டிங், ரியலிசமில் பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே ஃப்ளவர் பெயிண்டிங் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்மில். இதில் எல்லாமே இன்ஸ்பிரேஷன் வந்து ஃப்ளவர்லேருந்து எடுத்துக்கிட்டு எல்லா எக்ஸ்ப்ரெஷனும், ப்ரப்போர்ஷன், கலர் எல்லாமே வந்து இன்டர்னல் இமோஷன்ஸை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு ரியலிசம் அப்ஸ்ட்ராக்ட்க்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நம்புகிறேன். இப்போ நாம் இருக்க ஜென்ரேஷனில் அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. சேல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்தா அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் ஃபார்மோட சேல் வேல்யூ அதிகமாகவே இருக்குது. இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் கண்டிப்பாக இருக்குங்க.